கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1. இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் அவ்வண்ணமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ்தரை அவருடைய வாழ்க்கையிலே உயர்வை காணும்படியாக, மேன்மையை காணும்படியாக ஆசீர்வதித்த தேவன் அவருக்கு வந்த எல்லா விதமான ஆபத்துகளையும், நெருக்கங்களையும், இக்கட்டுகளையும் விடுவித்து அவளை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே உங்களையும் மேன்மைப்படுத்துவார். யோசேப்பை பாருங்கள், பல விதமான சோதனை, கூட பிறந்த சகோதரனால ஒதுக்கப்பட்ட நிலைமை, மறக்கப்பட்ட நிலைமை, அத்தகையான சூழ்நிலையிலும் யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பை மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் பல கஷ்டங்களை, உபத்திரவங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை பிடித்தவர்களாய் என்னை மேன்மைப்படுத்த நாளை கூடும் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல விசுவாசமாய் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். உங்கள் உபத்திரவங்கள், உங்கள் கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாக மேன்மையாக இருப்பீர்கள். God bless you.